எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீ கங்கணம் கட்டிட்டு தெரியற. அதுக்கு காரணம் இருக்கு மீனாட்சி. ஏன்னா அந்த ஆதி நல்லவன் இல்ல. அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்தா நீ நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தோம் பந்தக்கால் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க உன் அப்பத்தாவை கூப்பிட வீடு தேடி வந்தேன். ஏய் புரியாம பேசாத. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ அம்மா மேல வச்சிருக்க மரியாதை மாதிரி தான் நான் உன் அம்மா மேலேயும் வச்சிருக்கேன். நாளைக்கே அவங்க கண்ணு முழிச்சு என்ன ஜீவா நீ கூட ஒரு கெட்டவனை கல்யாணம் பண்றதுல இருந்து மீனாட்சியை தடுக்கலையான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு மீனாட்சி. மீனாட்சி கொஞ்சம் அவசரப்படாத. கல்யாணங்கிறது ஒன் வே மாதிரி. ஒரு முறை உள்ள போயிட்டா அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதுல இருந்து வெளியே வரவும் கூடாது. அதனாலதான் சொல்றேன், அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்தை தள்ளி போடு. உனக்கே எல்லா உண்மையும் புரிய வரும். நீ சொல்ற மாதிரி ஆதி கெட்டவரா இருந்தா ஏன் வாழ்க்கை தானே பாதிக்கும். பாதிச்சுட்டு போட்டுமே. ஏய் உன்னை எங்க குடும்பத்துல ஒருத்தையா தான் நாங்க பாக்குறோம். உன் வாழ்க்கை பாதிச்சா உங்க அம்மா மதினி நான் எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஜீவா டார்ச்சர் பண்ணாத, விட்டுரு. நீ எப்படியா பட்டவன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ தலைகீழ நின்னாலும் சரி, என் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சக்தி வீடு நல்லா இருக்குல்ல? வாங்க வாங்க. என்ன இங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க ஜீவா, வாங்க. ஜீவா ஏன் தயங்குறீங்க? உள்ள வாங்க. வாடா உள்ள. வாங்க. வாடா ஜீவா, வா சரி, உள்ள. வா. வாங்க. இவங்கதான் என் அக்காவோட மாமனார் மாமனார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம்மா. இப்பவே மீனாட்சியை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பவே மீனாட்சி எங்க வீட்டு மருமக தாங்க. பந்தக்கால் நடுறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். ம் சரி. அது சரிங்க. உங்களுக்கு தான் நாங்க முதல்ல நன்றி சொல்லலாம்னு இருந்தோம். எதுக்கு? இதுல என்ன இருக்கு? மீனாட்சி அம்மா தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சொல்ல போனா அவங்களோட ஆசையை தான் நாங்க இப்ப நிறைவேற்றுறோம். சீக்கிரமாவே என் அம்மா நினைவு திரும்பி வந்துருவாங்கன்னு நம்புறேன். ஏன் சக்தி, ம் வெந்நீர்ல குளிக்கிற தொட்டியை வீட்டுக்குள்ளேயே கட்டி வச்சிருக்காங்க. ரொம்ப வசதியான வீடா தான் இருக்கு. மீனாட்சி கொடுத்து வச்ச பொண்ணுதான். ம். ஆமாங்க. அம்மா தான் அடம் பிடிச்சு இங்க வரமாட்டேன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கு. இங்க வந்து இதெல்லாம் பார்த்திருந்தா வாயடிச்சு போயிருக்கும். அத்தைக்கு இன்னும் மீனாட்சி மேல கோவம் இருக்குங்க. அவங்களுக்கு அப்படி என்ன கோவமோ. ஆனா ஒண்ணு, மீனாட்சியை பத்தி இனி நாம கவலைப்பட வேண்டாம். அந்த பொண்ணு குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காரு.
ஜீவா ம். நீ எதுவும் சங்கடப்படாதயா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு தெரியும்யா, மீனாட்சி உன் மனசுல இருக்கா. நானும் உனக்கு அவளை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போயிடுச்சு. பரவாயில்லம்மா. நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான். அவன் நல்லா இருந்தா அது போதுமா. மீனாட்சி, உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூமை நம்ம எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் நடக்க போகுது. ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வர்றதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். ஓகே, எனிவே நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் எங்கே ஹனிமூன் போகலாம்? அதெல்லாம் இப்போ எதுக்கு? என்ன மீனாட்சி, இப்போவே சொன்னால் நான் இப்போவே டிக்கெட்லாம் புக் பண்ணிடுவேன். உனக்கு பிடிச்ச கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் சொல்லு, நம்ம போகலாம். இனிமே எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கும். என்ன? நீ என் ஒய்ஃபாக போறவ தானே, இதுல என்ன இருக்கு? இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஓகே ஓகே, கூல், நோ ப்ராப்ளம். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஓகே, சரி, வாங்க போலாம். ஆ, ஆ, ம். என்னங்க அக்கா, நான் மத்த ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணிடுறேன். சரி, நீ அடம் பிடிக்க போறா. ஆதி, ஆ? மாமா எங்க? மாமா இதோ வந்துடுறேன்னு சொன்னாருக்கா.